அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உறைவிடம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில் நம்முடைய வசிப்பிடங்களை எப்படி அமைத்து கொள்வது, அதற்கு மார்க்கத்தில் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நம்ம வீடுகள் கட்டுவதாக இருந்தால், வீடுகளோ கடைகளோ அல்லது கம்பெனிகளோ நிறுவனங்களோ கட்டுவதாக இருந்தால் அதற்கு இந்த வாஸ்து என்கிற ஒரு முறையை நிறைய பேர் பயன்படுத்துகிறார்கள். வாஸ்து என்றால் ஒரு வாசல் இந்த பக்கம் இருக்கணும், சமையலர் அந்த பக்கம் இருக்கணும்னு சொல்லி ஒரு திசையை குறிப்பிட்டு என்ன செய்கிறாங்க, இப்படி இருந்தால் தான் அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாஸ்துன்ற ஒரு கலை இந்து மதத்தில் உள்ளவர்கள் அவங்க நம்பிக்கைப்படி செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதை முஸ்லீம்களும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வீடு கட்டும்போது இந்த வாஸ்து பார்க்குறாங்க, இன்னென்ன விஷயம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒழுங்குமுறை. இந்த வாஸ்துங்கிறத முதல்ல வழங்கி கொள்ளணும். இப்படி இந்த வாசல் இப்படி இருந்தால் இந்த நன்மை கிடைக்கும், பாத்ரூம் இந்த பக்கம் இருந்தால் இந்த கேடு வரும் என்றெல்லாம் சொல்வதாக இருந்தால் அது யார் உங்களுக்கு சொல்லித்தந்தால்? ஒன்று அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயமா இருக்கணும். விஞ்ஞான ரீதியாக இன்னென்ன விஷயங்கள் இருந்தால் இந்த கேடு வரும்னா அதை நம்ம ஏற்றுக்கிறலாம் அறிவியல் பூர்வமாக. அப்படி இல்லாமல் எவனோ ஒருத்தனுடைய மண்டையில் உதிச்சிருக்கிறது, அவன் எழுதி வச்சுருக்கிறான், இது இப்படி இருக்கணும், கதவு இப்படி இருக்கணும், ஜன்னல் இப்படி இருக்கணும், இவ்வளோ உயரத்தில் இருக்கணும், படி 3 இருக்கணும், படி 4 இருக்கணும், இப்படியெல்லாம் கணக்கு பண்ணி சில பேர் எவனோ ஒருத்தன் எழுதுகிறான். அவனுக்கு எப்படி இந்த நாலேஜ் கிடைச்சி இப்படி இருந்தால் இந்த நன்மை கிடைக்குங்கிறது மறுமை, அதாவது மறைவான விஷயங்கள். இந்த மாதிரி இருந்தால் நாளைக்கு இப்படி நடக்கும் என்று சொல்கிறது மறைவான விஷயங்களில் உள்ளது. மறைவான விஷயங்களை யாருமே அறிய முடியாது. என்னென்ன மாதிரி இருந்தால் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் மட்டுக்குமே உரிய விஷயம். அதனால் இந்த வாஸ்துங்கிற ஒரு விஷயத்தில் முஸ்லீம்கள் கட்டும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வாஸ்து நிபுணர்கள்ட்ட கேட்டு அவங்களுடைய ஆலோசனைப்படியே என்ன செய்கிறாங்க, வீடு வாசல்லாம் அமைக்கிறாங்க. நல்லா கட்டி முடித்த வீட்டை கூட இடிக்கிறாங்க, வாஸ்துப்படி இது சரியில்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது மூட நம்பிக்கை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூட நம்பிக்கை அனைத்தையும் என்னுடைய காலில் போட்டு மிதிக்கிறேன் அப்படின்ற இறுதி உரையில் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இறுதி பேருரைன்னு சொல்கிறோம்ல, அந்த பேருரையில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஜாஹிலியா காலத்தினுடைய அத்தனை வழிமுறைகளையும் என் காலில் போட்டு நான் மிதிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ ஜாஹிலியாண்ட அறியாமை காலம்டா என்னன்னு கேட்டால், மார்க்க ரீதியாக ஆதாரம் இருந்து நீங்கள் செஞ்சால் அது ஜாஹிலியாவில் வராது. அல்லது அறிவுபூர்வமாக லாஜிக்கான ஒரு அடிப்படையில் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சால் அது மூட நம்பிக்கையில் வராது. ஒரு காரணமும் இல்லாமல் எவனோ ஒருத்தன் எதையோ சொன்னாங்கிறத நம்பிக்கொண்டு இந்த மாதிரி வாஸ்து முறையில் கட்டடம் கட்டுவது அது ஏற்புடையதல்ல, அது ஷிர்கில் போயிடும். இது எப்படி நீ இந்த முடிவு எடுத்த, உனக்கு யார் உனக்கு சொல்லித்தந்தா, இது வகையில் வந்துச்சா, அல்ல விஞ்ஞானிகள் சொன்னாங்களா, ஆய்வு பண்ணி சொன்னீங்களா? ஒன்றுமே இல்லை, அவர்களாக சொல்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த வாஸ்துங்கிற ஒரு நம்பிக்கை முஸ்லீம்களுக்கு வரவே கூடாது. எப்படி நமக்கு வசதி இருக்குதோ அந்த இடத்துல எந்த இடத்துல வாசல் வந்தால் நமக்கு வசதியாக இருக்குமோ அப்படி பார்க்கலாமே தவிர, இந்த வாஸ்துக்காக வேண்டின்னு ஒரு வழிமுறையில் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஈமானை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மூட நம்பிக்கையில் வரக்கூடிய விஷயம். மறைவான ஞானம் மனிதனுக்கு குறிக்கு சொல்கிற மாதிரி தானே இது, ஜோசியம் சொல்கிற மாதிரி தானே இது. இப்படி இருந்தால் இப்படி வரும், அப்படி இருந்தால் இப்படி வருங்கிறது ஏறக்குறைய ஜோசியம் சொல்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மன்னத்த அர்ராஃபன் ஃபஸத்தகு பிமா யகூல். ஒருத்தன் ஜோசியக்காரன்ட்ட போய் அவன் சொல்வதை நம்புவானேயானால் ஃபக்கத் கஃபர பிமா உன்சில் அலா முஹம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை அவன் மறுத்து விட்டான். எனக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கிறவன், மார்க்கத்தை ஏற்றுக்கிறவன் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற்றுக்கிறமே தவிர எவனோ ஒருத்தன் சொன்னதை வைத்து நீங்கள் நம்பி, இது ஒரு ஜோசியம் மாதிரி தான். வாஸ்துங்கிறது அது ஒரு வகையான ஜோசியம்தான். அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் நம்புனீங்கன்னு சொன்னால் முகமதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கிறல, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிறல. பேருக்கு முஸ்லீம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டிக்ளேர் பண்ணிவிட்ட காரணத்தினால் இந்த வாஸ்துங்கிற மூடத்தனமான செயல் முஸ்லீம்கள்கிட்ட இருக்கக்கூடாது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த வீடு சம்பந்தமாக என்ன செய்கிறாங்கன்னா, சில வீடுகளில் இருப்பாங்க, இருக்கும்போது கஷ்டம் வந்துடும். ஒரு வீட்டில் இருக்கும்போது என்ன செய்யும், ஒரே மூத்தாக வரும், அப்புறமேலுக்கு அவர் நோயாக வரும்,
தொழிலெலாம் நஷ்டமாகி போயிடும், தொடர்ச்சியாக 2-3 இழப்பு வந்துச்சுன்னு வைங்களேன், உடனே என்ன செய்கிறாங்கன்னுட்டா இந்த வீடு சரியில்லைங்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்த காரணத்தினால தான் இது ஏற்பட்டிருக்குது. நம்ம இருக்கிற வீடு என்பது நம்முடைய நன்மை தீமையை தீர்மானிக்கும் நினைக்கிறாங்க. வீடு என்பது வந்து என்ன செய்யும், ஒருத்தருக்கு தொடர்ச்சியாக மூத்து வச்சுன்னா இந்த வீட்டில் இருக்கிறனால தான் வருது, நீ வேறு வீட்டுக்கு மாறிடு அப்படியெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு ஆலோசனை சிலர் சொல்வார்கள். அதை நம்பக்கூடியவங்களாம் இருக்கிறாங்க. அது ஆனால் அப்படி செய்யலாமான்னு கேட்டால் அது தெளிவாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் சில ஹதீஸுகளில் தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தவறான ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த தவறான ஹதீஸு தவறு என்பதற்கு ஹதீஸில் ஆதாரம் இருக்குது. அந்த செய்திகளை புரிந்து கொண்டு என்ன தப்பாக புரிஞ்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த வீடு மாற்ற நினைக்கிறாங்க. நம்ம இந்த வீடு வேறு இடத்துக்கு மாறிடணும், கஷ்டம் வந்தால் வீட்டை மாற்று அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. யார் சொல்கிறாருன்னா இப்னு உமர் என்பவர் அறிவிக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் 3 விஷயங்களில் மாத்திரம் நம்ம சகுனம் பார்க்கலாம். பொதுவாக எதுலேயும் சகுனம் பார்க்கக்கூடாது, 3 விஷயத்தில் நம்ம சகுனம் பார்க்கலாம் என்று நபி சொன்னார்கள் என்று இப்னு உமர் அறிவிக்கிறார். அது 3 விஷயம் என்னென்னு கேட்டால் ஃபில் மரு அத்தி ஒத்தாரி ஒத்தாபத்தி, மனைவி விஷயமாக. ஒரு கல்யாணம் பண்ணிங்களா, ஒரு பொண்டாட்டி வந்த பிறகு வறுமை வந்துச்சுன்னு சொன்னால் அவள் தான் காரணம். இந்த பெண்ணுனால தான் அப்படி உலகத்தில் வழக்கம் இருக்குல்ல. இப்போ என்றைக்கு கால் எடுத்து வச்சாலும் அன்றைக்கே தரித்திரம் முடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க வழக்கத்தில். ஒரு பெண் வந்து வாழ்க்கைப்பட்டு வந்தாள் என்று சொன்னால் அவளை கொண்டு கஷ்டங்களும் வரலாம், அவளை கொண்டு நல்லதும் வரலாம். பயங்கரமாக செழிப்பாயிட்டான்னா இப்போ வந்த நேரம் நல்ல ஒரு மனைவி கிடைச்சிட்டா, ராசியான மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. கஷ்டம் வந்துருச்சின்னு சொன்னால் அந்த கஷ்டத்துக்கு அவளே பொறுப்பாளி ஆக்குறாங்கல்ல, அந்த கருத்துப்பட இந்த ஹதீஸ் இருக்குது. எப்படி இருக்குது, 3 விஷயங்களில் சகுனம் பார்க்கலாம். சகுனம் என்றால் இதனால தான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவதற்கு பேர் சகுனம். 3 விஷயம் என்னென்னு கேட்டால் ஃபில் மரத்தி, மனைவி விஷயமாக அப்படி நம்ம முடிவெடுக்கலாம். தாரி, வீடு சம்பந்தமாக. இந்த ஒரு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உங்களுக்கு சிரமங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த வீடு தான் காரணம் அப்படின்னு சொல்லி வீட்டை மாற்றிடணுங்கிற மாதிரி உள்ள விஷயமா இருக்குது. 3வது தாபத்தி, தாபத்துனா வாகனங்கள்னால் அந்த காலத்தில் குதிரை ஓட்டம், இந்த காலத்தில் நம்ம காரு பைக் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ இந்த வாகனங்கள்லேயும் வந்து என்ன இருக்குது, ஒரு சகுனம் இருக்குது. இந்த கார் வாங்கினோன்னு தரித்திரம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கார் தான் காரணம். இப்படி இந்த 3 விஷயத்தில் சகுனம் இருக்கிறது என்று நபி சொன்னதாக இப்னு உமர் அறிவிக்கிறார். இது புகாரியில் 5753வது ஹதீஸ்லையும் 5772வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதை இதே கருத்தை வந்து அவர் சொன்னதாக 5093வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அப்போ இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இந்த 3 விஷயத்தில் இருக்குன்றாங்களே. பொதுவாக எதுலேயும் நம்ம சகுனம் பார்க்கக்கூடாது தான். ஆனால் வந்த மனைவி சரியில்லைங்கிற காரணத்துக்காக, வாங்கிய வீடு சரியில்லை என்ற காரணத்திற்காக, வாங்கிய வாகனம் சரியில்லை என்ற காரணத்திற்காக நமக்கு ஏதாவது ஏற்படுமானால் ஏற்படும், அப்படி ஒன்று இருக்கத்தான் செய்கிறது என்று நபி சொன்னார்கள் என்று இப்னு உமர் நபியின் பெயரில் அறிவிக்கிறார். அறிவித்தாலும் இதே இப்னு உமர் வந்து வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் இது அறிவிக்கும் பொழுது அந்த வாசகத்தை மாற்றி அறிவிக்கிறார். அவர் சொன்னது அவரே மறுக்கிற மாதிரி அவர் தான் அறிவிக்கிறார் இப்னு உமர். அதுவும் புகாரில் தான் இருக்கிறது. அவர் மாற்றி பேசின செய்தியும் புகாரில் இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால் இன்கான சோமஃபி ஷையின், அதாவது இந்த சகுனம் என்பது எதிலாவது இருக்கும் என்று சொன்னால் பஃபித்தாரி ஒல் மரஅத்தி ஒல் ஃபரசி, அது வீடு மனைவி குதிரை இதில் தான் இருக்கிறது. வாகனம்னு அங்கே வருது, இதில் குதிரைன்னு வருது அப்படின்னு சொல்லும். என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சகுனம் ஒன்று இருக்குமையானால் என்று சொன்னாங்கிறார். சகுனம் இருக்குதுன்றார் முதல்ல 3 விஷயத்தில். இப்போ இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் சகுனம்னு ஒன்று இருப்பதாக இருந்தால் இந்த 3ல் இருக்கும். இருப்பதாக இருந்தால் அப்படிங்கிற வார்த்தை எதுக்கு உள்ளதுன்னு சொன்னால் இல்லைங்கிறதுக்குரியதான். இருப்பதாக இருந்தால் என்று எங்கெல்லாம் வருகிறதோ குர்ஆனிலே ஹதீஸ்லையோ இல்லாத ஒன்றைத்தான் அந்த வாசகத்தை கொண்டு சொல்லுவாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லாவே குர்ஆனில் என்ன செய்வான்னு கேட்டால், அல்லாவுக்கு புள்ள இருக்குன்னு சில பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்கல்ல, பிற மதத்துக்காரங்க சொல்கிறாங்க இறைவனுக்கு ஈசா நபி இயேசுநாதர் பிள்ளை மகன் அப்படி சொல்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு கேட்டால், நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் இன்கானல் ரஹ்மானி வலதுன், ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு குழந்தை இருக்குமானால்ங்கிறான். இருக்குமானால் அன அவ்வளுல் ஆபிதீன், அதை முதல்ல வணங்குற நானாக இருப்பேன் என்று நபியை நீங்கள் சொல்லிடுங்க. அல்லாவுக்கு புள்ள கிடையாது, இருந்தால் நான் வணங்குவேன், முதல்ல வணங்குவேன் அப்படின்னு நபியை நீங்கள் சொல்லிடுங்கிறான். அப்போ இந்த இடத்துல ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தால்னா என்ன அர்த்தம்? இல்லை கிடையாது, பேச்சுக்கு இருக்குமானால்னு அர்த்தம். அது இருக்குமானால்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இல்லாத விஷயத்துக்கு தான் அதை சொல்லுவாங்க. இன்கானல் அதே வாசகம் தான் வருது, இன்கானு தான் வருது. இன்கான ரஹ்மானி வலதுன், ரஹ்மானுக்கு ஒரு பிள்ளை இருப்பதாக இருந்தால் அதை நான் முதல்ல வணங்குவேன். 43வது அத்தியாயத்தில் 81வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இந்த வாசகத்துடைய அர்த்தம் என்னன்னு விளங்குது? ரஹ்மான் அல்லாவுக்கு பிள்ளை கிடையாது, ஒரு பேச்சுக்கு இருக்குதுன்னு வைத்து கொண்டால் நான் வணங்க தயார்.
அல்லாவுக்கு பிள்ளை இருந்தால் வணங்குற என்ன இருக்குது? அல்லாவுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அல்லாவுடைய மகன் அல்லாவை தானே இருப்பார், அப்போ வணங்கலாம் தானே, இருந்தால் வணங்கலாம்னா இல்லைடான்னு சொல்கிறான் அல்லா. அப்போ இந்த இல்லை என்பதற்கு உள்ள வார்த்தையாக இந்த இன்கான இப்படி இருக்குமையானால் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது ஹதீஸுகளில் குர்ஆனில் இருக்கிறது. இதே மாதிரி சஹல் இப்னு சஅத் என்கிற ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு. இது புகாரில் 2859. அதுலேயும் அவர் என்ன செய்கிறாருன்னா தெளிவாக இதே மாதிரி சொல்கிறார். எப்படி இன்கான ஃபி ஷையின், இந்த சகுனம் என்பது எதிலாவது இருக்கும் என்று சொன்னால் அது ஃபஃபில் மர்அத்தி உல் ஃபரசி உல் மஸ்கனி, அதாவது மனைவி, வீடு, குதிரை இதில் தான் இருக்குன்னு அவர் சொல்லும்போது இன்கான் அவர் அதான் சொல்கிறார். இன்கானங்கிறார், இருக்கும்னு சொன்னால் இல்லை, சகுனங்கிறது கிடையாது, அப்படி எதுலையாவது இருக்கும் என்று சொன்னால் இதில் இருக்கலாம், ஆனால் இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம் அப்படிங்கிறது இதிலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதுபோக இதை இன்னும் விளங்கிறதுக்காக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தின மக்களுக்கெல்லாம் நபி இல்லாதவங்களுக்கு கூட என்ன செய்யும்னு கேட்டால் இல்ஹாம்ங்கிற ஒரு விதமான இறை செய்தி கிடைக்கும். இப்போ நபிக்கு மட்டும்தான் வஹி வரும். நமக்கு நம்ம காலத்தில் நபிக்கு மட்டும்தான் வஹி வரும். முந்தைய சமுதாயத்தில் நபிமார்களுக்கு வஹி வர்ற மாதிரி நபிமார்கள் அல்லாத நல்லவங்களுக்கும் சில செய்திகளை அல்லாஹ் என்ன செய்வான், உள்ளத்தில் போடுவான். மூசா நபியுடைய தாயாருக்கெல்லாம் வஹி அறிவித்தான் வருதில்ல, அந்த குழந்தை தூக்கி கப்பலில் கடலில் போடு, பெட்டியை செஞ்சு போடுலாம் வருதில்ல, அந்த மாதிரியான இறை செய்தி நபிமார்களுக்கு வருவது போல் நபிமார்கள் அல்லாதவர்களுக்கும் கூட முந்தைய சமுதாயத்தில் வந்திருக்குது. அதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முந்தைய சமுதாயத்தில் இந்த மாதிரி இறைவனால் செய்தி சொல்லப்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஃபையகுன் ஃபி உம்மத்தி மின்ஹும் அஹதுன், என்னுடைய உம்மத்தில் யாராவது இருப்பாரையானால் அவர் உமராக இருப்பார். யார் இல்லைங்கிறது தான் சொல்கிறாங்க. என்னுடைய உம்மத்தில் அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் தடுத்துட்டான். ரசூலுல்லாவுக்கு பிறகு உள்ள யாருக்கும் நேரடியான நபிக்கு வரக்கூடிய வகையும் வராது, உள்ளத்தில் ஒரு செய்தி எல்லாம் போடுவான்ல அந்த வகையும் வராது. முந்தைய சமுதாயத்துக்கு அவன் உள்ளத்தில் சில கருத்துக்கள் எல்லாம் நல்ல மனிதர்களுக்கு போடுவான். அதை அல்லாஹ் தடுத்துவிட்டான். இப்போ ரசூல்லா வந்த பிறகு யாருக்கும் வகி வராதுன்னு அதை ரசூல்லா சொல்லும்போது என்ன வார்த்தையை சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி செய்தி சொல்லப்பட்டவர்கள் இந்த உம்மத்தில் ஒருவர் இருப்பாரையானால், இல்லைன்னு தான் சொல்கிறாங்க, இல்லை அப்படி இருப்பாரையானால் அவர் உமராக இருக்கலாம் அப்படின்னு ரசூல்லா சொல்லுவது. சில நேரங்களில் அவர் சொன்னபடி வகி வந்துடும். அதை வச்சு ரசூல்லா சொல்கிறாங்க. சில நேரத்தில் அவர் சொல்லுவார், அதே மாதிரி வகி வந்துடும், ஒரு இறைவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுகிற மாதிரி தெரியுதுல, அதை வச்சு ரசூல்லா சொல்கிறாங்க, எனது உம்மத்தில் ஒருவர் இருப்பாரையானால் அது உமராக இருப்பார் அப்படிங்கிறத ரசூல்லா சொல்கிறதுல இருந்து. அப்போ இருக்குமையானால் அப்படிங்கிற வாசகத்தை எப்படி விளங்கிக்கணும்னு கேட்டால் இல்லை என்று தான் விளங்கணும். இது ஒரு அடிப்படை விளங்கிக்கிறணும். அதனால் இந்த 3 விஷயத்தில் எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி காரணமாக செல்வமோ வறுமை வராது. அவனுக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு அவனுக்கு வறுமையை தவிர, இந்த பொண்டாட்டி வந்ததுனால எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, இந்த மனைவி வந்ததுனால எனக்கு செழிப்பு வந்துருச்சுன்னு சொல்வதற்கு மார்க்கத்தில் எந்த இடமும் கிடையாது. அல்லது இந்த வாகனத்தை வாங்கினதுனால தான் எனக்கு இந்த செல்வம் வந்துச்சு, இந்த வாகனம் போனதுனால எனக்கு செல்வம் போயிடுச்சு அப்படின்னு நினைப்பதற்கு இடம் கிடையாது. போல தான் வீடுக்கும் இருக்குது. எந்த வீடு குடிசையாக இருக்கட்டும், மங்களாவாக இருக்கட்டும், எந்த வீடாக இருக்கட்டும், அந்த வீட்டுக்கு உனக்கு வரக்கூடிய செல்வங்களுக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. இதை விளங்கிக்கிறோம். இது போக இந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக என்ன செய்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகி இந்த 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 செய்தி அவங்களுடைய கவனத்துக்கு வரும்போது கடுமையான கோவப்பட்டு இதை மறுக்கிறாங்க. என்ன பொறுக்கிறாங்கன்னு கேட்டால், அபூ ஹுரைரா சொல்கிறார். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், இந்த 3 விஷயத்தில் சகுனம் இருக்குதுன்னு அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் சொன்னதை அறிவிக்கிறார். இப்போ சொன்னது இப்னு உமர், இப்போ சொல்கிறது என்னென்னா அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார்னு கேட்டால், இன்னத்தியரத்தை ஃபில் மரத்தி ஒத்தாரி ஒத்தாபத்தி, மனைவி, வீடு, வாகனங்கள் இதில் சகுனம் இருக்கிறது என்று நபி சொன்னார்கள் என்று அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். இந்த செய்தியை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஆயிஷா நாயிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அபூ ஹுரைரா நபி சொன்னதாக அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி ஒன்று இருக்கத்தானே செய்யுது இஸ்லாத்தில் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயிட்ட போய் கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே ஃபகலிபத்து கலபன் சதீதன், கடுமையான கோபமுடைய இந்த கேட்டவுன கோபம்னு அப்படி கோபம். எந்த மாதிரி கோபம்னு சொன்னால், அவங்க வானத்துக்கும் பூமிக்குமா குதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பழமொழி, அந்த மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி கடுமையான கோபப்பட்டார்கள். சரியான ஆத்திரப்பட்டு கைகள்லாம் விளவளத்து போகிற அளவுக்கு கோபப்படுறாங்க. ஆயிஷா, என்ன வார்த்தை நீ சொல்கிற? சகுனம் இல்லாத ஒரு மார்க்கத்தில் 3ல் சகுனம் இருக்குதா? அப்படி ரசூல்லா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரசூல் ஆயிஷா என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னமாக்கான அகுலுல் ஜாஹிலியத்து எத்தத்தையரும் மினுதாளிக்க, அறியாமை காலத்து மக்கள் இந்த 3லும் சகுனம் இருப்பதாக சொன்னார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டினாங்களே தவிர இஸ்லாத்தில் இருக்குன்னு சொல்லலை. அறியாமை காலத்து மக்கள் இந்த 3லும் சகுனம் உள்ளதாக சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னதை அறியாமை கால மக்கள் சொல்கிறார்கள் என்பதை கழிச்சுவிட்டு என்ன செய்கிறார், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அபூ ஹுரைரா தப்பாக அறிவிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க ஆயிஷா நாயி. இது அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா தெளிவாக சொல்கிறாங்க, உள்ளதி அன்சலல் ஃபுர்கான் அலா முஹம்மதின்,
முகம்மதுக்கு குர்ஆனை அருளிய இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை இறக்கியிருக்கிறானே அல்லாஹ், அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். மா காலஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு போதும் சொன்னதே கிடையாது. அதாவது இந்த 3 விஷயத்தில் சகுனம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு போதும் சொன்னது கிடையாது. அவங்க என்ன சொன்னார்கள்னு கேட்டால், இன்னமாக்கான அஹ்லுல் ஜாஹிலியத்து எத்தத்தையனும் மின் தாலிக்க, இந்த விஷயத்தில் ஜாஹிலியாக்கள் இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 3 விஷயத்தில் சகுனம் இருப்பதாக ஜாஹிலியா காலத்து அறியாமை காலத்து மக்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அறியாமை காலத்து மக்கள் சொல்கிறார்கள், இவர் காதில் வாங்கலை. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தவறாக புரிஞ்சுக்கிட்டு அபூ ஹுரைரா அறிவிச்சிட்டாரு. கண்டிப்பாக இஸ்லாத்தில் இல்லை, அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொல்லலைங்கிறாங்க. அவங்களும் அதை கேட்டிருக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்னன்னு கேட்டால், அறியாமை கால மக்கள் இந்த 3ல் சகனம் இருப்பதாக சொல்கிறார்கள்னு சொல்கிறாங்கல்ல. இந்த அறியாமை கால மக்கள் சொல்கிறார்கள் என்பதை அவர் சரியாக கவனிக்கலை. 3 விஷயத்தில் சகனம் இருப்பதாக சொல்கிறாருன்னு அதை மட்டும் எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அறிவிக்கிறாங்க. இது பொய், நபிகள் நாயகத்தின் சொல்லப்படுற பொய்ன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை அவர் மறுத்துடுறாங்க. அப்போ அது போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை மறுத்துட்டு இது இப்படி நம்புறது குர்ஆனுக்கு மாற்ற முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிறதை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. இப்படி சொல்ல கிடையாது, அறியாமை காலத்துக்காரங்க தான் சொல்லிட்டு திரிகிறாங்க, நம்ம இஸ்லாத்தில் கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை விளங்காமல் ரசூலுல்லாஹ்வே இது சொன்ன மாதிரி அபூ ஹுரைரா புரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அறிவித்து விட்டார் என்று சொல்லிவிட்டு சும்மா கராத் ஆயிஷா பிறகு ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி கேட்டு இதை சிந்திச்சு பாருங்கள், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களான்னு ஒரு குர்ஆன் வசனத்தை எடுத்து போட்டு அதை மறுக்கிறாங்க. எப்படி பண்ணுறான், எந்த வசனம்னு கேட்டால், ஹதீதுங்கிற அத்தியாயத்தில் மா அஸாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாப், இது எங்கே இருக்குன்னு கேட்டால் 57வது சூறாவில் 22வது வசனம். அது அப்படி ஆயிஷா நாயகி ஓதி காட்டுறாங்க. என்ன ஓதி காட்டுறாங்கன்னு கேட்டால், மா அஸாப மின் முசீபத்தின் ஃபில் அர்தி, இந்த பூமியில் ஏற்படுற எந்த முசீபத்தாக இருந்தாலும் சரி, ஒலாஃபி அம்புசிக்கும், உங்களுக்குள் ஏற்படுற முசீபத்து, உங்களுக்குள் ஏற்படுற முசீபத்துனா கவலை துக்கம் சோகம் அந்த மாதிரி மனசுக்குள்ளே ஏற்படும்ல, அந்த மாதிரி முசீபத்தாக இருந்தாலும் சரி, அல்லது பூமியில் ஏற்படுற எந்த முசீபத்தாக இருந்தாலும் சரி, இல்லாஃபி கிதாப், அது பதிவேட்டில் உள்ளபடி தான் நடக்கிறது. வீட்டுனாலையெல்லாம் நடக்கலை, பொண்டாட்டினாலையும் நடக்கலை, வாகனத்தில் நடக்கலை. உனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இத்தனாம் தேதி உனக்கு இன்ன துன்பம் ஏற்படும்னு அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான். இல்லாஃபி கிதாப், அந்த கிதாபில் உள்ள கிதாப்னு லௌஹுல் மஹ்ஃபூல், அந்த உலக ரெக்கார்டெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிறான்ல, அந்த பதிவேடு, அந்த பதிவேட்டில் இருப்பது தான் நடக்குமே தவிர எந்த துன்பம் உங்களுக்கு வந்தாலும் வேறு எதுவும் காரணம் இல்லை என்று குர்ஆனில் சொல்லிடுறான். மின் கப்லி அன் நப்ராஹா, அந்த காரியத்தை நிகழ்த்துவதற்கு முன்னாடியே நாம் எழுதி வைத்து விட்டோம், அதுதான் உங்களுக்கு நடக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த வசனத்தின் மூலம் என்ன தெரியுது என்று கேட்டால், இந்த வீட்டினால் ஒரு துன்பம் நினைக்கிறது தப்பு. உனக்கு துன்பம் எத்தனாம் தேதி துன்பம் ஏற்படும் நல்லா எழுதி வச்சுக்கிறானோ, நீ வீட்டில் இருந்தால் நடக்கும், காட்டில் இருந்தால் நடக்கும், எங்கே இருந்தாலும் நடக்கும், வீடு காரணம் கிடையாது. அப்போ உனக்கு எழுதப்பட்ட விதி தான் காரணம் என்று என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயகி மறுத்துவிட்டு இந்த வசனத்தை 57 22 வசனத்தையும் ஓதி காட்டி மறுக்கிறாங்க. 2 விதமாக மறுக்கிறாங்க. ஒன்று அது பாதி செய்தி அவர் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்லவே கிடையாதுங்கிறதுக்கு பாதியை மறைச்சிட்டு பாதியை சொல்கிறார் அபூ ஹுரைரா அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு சொல்லிடுறாங்க. அது சும்மா மறுக்கலை, இது எவ்வளோ பெரிய ஈமானம் பாதிக்கிற விஷயமா இருந்தால் அவளுக்கு கொந்தளிச்சு போயிருப்பாங்க. கட்டுமையான கோபத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற மாதிரி கோபப்பட்டார்கள் வருது. அந்த கோபத்தின் மூலமாக என்ன செய்கிற கடுமையான கோபம் வந்தால் கை கால் வழங்காமல் அதை துடிப்போம்ல, அப்படி ஒரு கோபப்பட்டு என்ன செய்கிறாங்க ஆயிஷா நாயகி. எப்படி இதை சொல்கிறார் அவர், அல்லாஹ் மேலே சத்தியமாக இதை நபி அவர்கள் சொன்னதே கிடையாதுங்கிறத வச்சு அந்த நிகழ்ச்சியை பொய், அந்த அறிவிப்பை பொய்ன்னு மறுத்துடுறாங்க. ஒன்று. ரெண்டாவது, குர்ஆனை வச்சு சிந்திச்சு பாருங்கள், சொல்லியிருப்பாங்களாண்டு. இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக ரசூல் பேசுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நான் பதிவேட்டில் உள்ளபடி தான் நடக்கும்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டினான். பதிவேட்டுப்படி நடக்காது, பொண்டாட்டி மூலமாக தான் நடக்கும், அல்லது இந்த வாகனத்தின் மூலம் தான் நடக்கும், அல்லது இந்த இதனால தான் நடக்கும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஆயிஷா நாயகி என்ன செய்கிறாங்க, மறுக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கையில் எந்த ஒரு துன்பம் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டாலும் அந்த துன்பத்திற்கு காரணம் எது கிடையாது, இந்த வீடு வாசல் கிடையாது. அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்களா, அதில் அந்த துன்பம் அடிக்கடி சோதனை வருதுன்னு சொன்னால் அந்த வீட்டை நீங்கள் காரணமாக நினச்சிங்கன்னா ஈமான் இல்லைன்னு அர்த்தம். ஈமானுடைய முக்கியமான அம்சம் என்னென்னு கேட்டால் விதியை நம்புறது. நம்மளே எல்லோரும் பாலர் பாடத்தில் படிச்சிருக்கிறீங்க. ஆமன்து பில்லாஹி ஓ மலாய்கத்திஹி ஓ குத்துபிஹி ஓ ருசுலிஹி ஒல் யோமில் ஆஹிரி ஒல் கத்ரி ஹைரிஹி ஓ ஷர்ரிஹி மினல்லாஹி தாலா ஒல் பாசி பாதல் மொத்து. இது பள்ளிக்கூடத்து மக்தபில் சொல்லிக் கொடுக்குறாங்க, சின்ன பிள்ளைகள் வரைக்கும். இது கரெக்டாக தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லா மக்தபிலையும் இந்த பாடம் இல்லாமல் கிடையாது. இதுக்கு என்ன அர்த்தம், அல்லாஹ்வை நம்புகிறேன், வானவர்கள் நம்புகிறேன், தூதர்களை நம்புகிறேன், வேதங்களை நம்புகிறேன், மரணத்துக்கு பிறகு திரும்ப எழுப்புறது இருக்குல்ல அதையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது அதில் ஒரு அம்சம் என்னென்னு கேட்டால் ஒல் கதிரி, விதியை நான் நம்புகிறேன்,
ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அதில் உள்ள நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் வருகிறது. எந்த ஒரு நன்மை உனக்கு ஏற்படணும் என்று அல்லாஹ் எழுதிட்டான். அப்படி தான் வழங்கணும். எந்த ஒரு துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி இப்படி அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான் நினைக்கணுமே தவிர இதனால தான் நடந்துச்சு அதனால நடந்துச்சுங்கிற விஷயத்தை டோட்டலாக சொல்ல மறுத்துட்டாங்களா. தீர்த்த சகுனமே கிடையாதுன்னு வேறு சொல்கிறாங்க. இதனால் ஒரு சகுனத்தை வைத்து கொண்டு ஒரு துன்பம் ஏற்படுவதாக நினைப்பார். சகுனம்டா என்ன? சில விஷயங்களை கெட்டதும் இவங்கள புளிஞ்சு வச்சுருப்பாங்க. வெளியே போகும்போது அதை பார்த்துட்டாங்கன்னு சொன்னால் இன்னும் விளங்காது, உருப்படாது இந்த காரியம், நம்ம மூஞ்சில் முடிச்சிட்டேன், எனக்கு காரியம் விளங்காது. இந்த மாதிரியான விதவையை பார்த்தா காரியம் விளங்காது, பூனையை பார்த்தா காரியம் விளங்காதுன்னு நினைக்கிறாங்கல்ல. இதெல்லாம் இந்த மூட நம்பிக்கை கிடையாதுன்ற சொல்ல மறுக்கிறாங்க. உனக்கு இப்போ நீ போகிற ஒரு பூனை குறுக்க வந்துச்சு, போகிற காரியம் ஜெயிக்கலைன்னு சொன்னால் பூனையை காரணம் காட்டாத. உனக்கு ஜெயிக்கக்கூடாதுன்னு நல்லா எழுதி வச்சுருக்கிறான். பூனை தான் செய்யுதுன்னு சொன்னால் அது எங்கேருந்து எடுத்த? யார் சொல்லி தந்தா உனக்கு? பூனை குறுக்க போனதுனால அது ஏற்படும்னு உனக்கு சொன்னவன் யார்? அறிவியல் பூர்வமான முடிவா அல்லது அல்லாஹ் ரசூலுடைய முடிவா? ஒன்றுமே இல்லை. நீங்களாம் நினச்சிக்கிறீங்க இது அப்படி வந்தால் அப்படி, இவரை பார்த்தா அப்படி, அவரை பார்த்தா இப்படி, ஒரு ராசியான ஆள், இவர் கையில் அந்த சாவியை வாங்கிட்டு போய் திறந்து ஆகன் இருக்கு ஓகன் இருக்குன்னா அப்படி இருந்திருக்கு. நிறைய மூட்டிகத்தனங்கள் நம்மகிட்ட மலிஞ்சிருக்கு. அதெல்லாம் கிடையாது. எனக்கு எழுதுனது அல்லாஹ் என்ன எழுதுனா அது கிடைச்சிடும். நான் யாரை பார்த்துட்டு போனாலும் கிடைக்கும், எதை பார்த்துட்டு போனாலும் கிடைக்கும். கிடைக்காது நல்லா எழுதி வச்சுருந்தான்னு சொன்னால் கிடைக்காது. அப்போ நமக்கு என்ன எழுதப்பட்டுச்சோ அதுதான் கிடைக்குங்கிறது தானே இஸ்லாத்தினுடைய அடிப்படையான விதிங்கிற நம்பிக்கை. விதிங்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் நமக்கு தந்திருக்கும் பொழுது அதை நம்புறது தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்று தெரிந்திருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த வீடுகளில் எல்லாம் ஒரு சரியில்லாமல் இருக்குது, சரியில்லாத வீடுன்னு சொல்கிறாங்க. சரியில்லாத வீடு, பரக்கத்து இல்லாத வீடுலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் வரக்கூடிய துன்பம் கஷ்டங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்முடைய அமல்களை கூட காரணம் சொல்ல முடியாது. உங்களுக்கு பெரிய துன்பம் வந்துச்சுன்னு வைங்க, சிரமம் வந்துச்சுன்னு வைங்க, நம்ம கொஞ்சம் சரியான ஆளாக இல்லை அதனால தான் வந்துருச்சு, அல்லது செல்வம் வந்துச்சுன்னு வைங்க நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் அப்படி நினைக்கவே முடியாது. இந்த உலகத்தில் கொடுக்குற எந்த ஒன்றுமே உங்களுடைய அமல்களை வச்சு தர்றது கிடையாது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ஒரு நிர்ணயிச்சிருவான். எந்த மாதிரி நிர்ணயிப்பான்னா அவனுடைய தனிப்பட்ட ஒரு அதிகாரம். அது இவருக்கு கூட கொடுப்பான், அவருக்கு குறைய கொடுப்பான், ஏன்னெலாம் கேட்க முடியாது. நல்லவனுக்கு கூட கொடுப்பான், கெட்டவனுக்கு கம்மியாக கொடுப்பான், மாற்றியும் கொடுப்பான். கெட்டவனுக்கு ஜாஸ்தியாக கொடுப்பான், நல்லவனுக்கு இல்லாமல் ஆக்கிடுவான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. அந்த அடிப்படையில் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சுலைமான் நபிக்கு பெரிய செல்வத்தை கொடுத்தான்ல. சுலைமான் நபிக்கு மட்டுமா கொடுத்தான்? ஃபிரௌனுக்கு தான் கொடுத்தான். சுலைமான் நபிக்கு கொடுத்த மாதிரியான செல்வத்தை ஃபிரௌனுக்கு கொடுத்தான், ஹாமானுக்கு கொடுத்தான், இன்னும் பெரிய பெரிய கெட்டவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறான். அப்போ செல்வங்கள் வருவது அதில் கஷ்டங்கள் ஒரு எடுத்துக்கிட்டாலும் ரசூலுல்லாஹ் பட்ட கஷ்டத்தை விட யார் பற்ற போகிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போன பிறகு பட்டாங்கள கஷ்டம், அவங்க சஹாபாக்கள் பட்டாங்கள கஷ்டம், அதுக்கு மிஞ்சின ஒரு கஷ்டத்தை பட்டிருக்கிறோம். அப்போ அந்த கஷ்டம் என்னென்னு கேட்டால் இப்போ சாப்பிட்றதுக்கு பேரிச்சம்பழத்தோடு ஒன்றுமே கிடையாது. தண்ணியும் பேரிச்சம்பழம் தான். 3 நாளைக்கு அடுப்பு மூட்ட மாட்டோம். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, எங்கள் வீடுகளில் 3 நாளைக்கு அடுப்பு பற்ற வைக்க மாட்டோம். ஏன்? சமைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. சரி, இப்படி தான் வாழ்க்கையை ஓட்டுவீங்கன்னொடனே ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, பேரிச்சம்பழம் தண்ணி தான், பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றதுக்கு தண்ணியை குடிக்கிறதுக்கு அடுப்பு எதுக்கு? பேரிச்சம்பழம் தண்ணியும் குடிச்சு 3 நாளைக்கு ஓட்டுருவோங்கிறாங்க. 3 நாள் இப்படி இருந்தாங்களே. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கல, இப்போ இந்த வீட்டுனால தான் வந்திருக்கோ, இந்த வீடு ஒன்று மாற்றினா நம்ம அப்படி வழிகாட்டினாங்களா? சஹாபாக்கள் ஒரு கஷ்டப்பட்டாங்களே, அந்த கஷ்டத்தை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அல்லாஹ் நாடி இருக்கிறான் அப்படி எடுத்துக்கிட்டாங்களே தவிர அப்போ அவங்களுக்கு அந்த துன்பம் வந்ததுக்கு அந்த வீடு காரணமா அல்ல அவங்க கட்டின மனைவிமார்கள் காரணமா? இல்லவே இல்லை. அப்போ மனைவிமாரும் காரணம் இல்லை, வீடும் காரணம் இல்லை, வச்சிருக்கிற வாகனமும் காரணம் கிடையாது. அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக தான் விதி எழுதுகிறான். எனக்குரிய விதி எழுதிட்டான்னு சொன்னால் எனக்கு என்ன நடக்கும்னு எழுதுறான்னு அது நடக்கும். பொருந்தி கொள்ளணும். வேணால் அல்லாஹ்ட்ட துஆ செய்கிற ஒன்று இருக்குது. பொருந்தி கொண்டாலும் அல்லாஹ் விதியை ஏற்படுத்தினாலும் நீங்கள் கெஞ்சி கேட்கும் பொழுது விதியை ஏற்படுத்தின இறைவன் அதை மாற்றவும் செய்வான் அப்படிங்கிறது ஹதீஸில் இருக்குது. நீங்கள் இதை துஆவை தவிர எதுவும் விதியை மாற்றாது. அப்போ விதியில் இருக்குண்டா நீங்கள் என்ன நினைக்கணும்? யாரில் எனக்கு இப்படி எழுதியிருந்தால் கூட எனக்கு மாற்றி வச்சிரு, நீ அதை சரி பண்ணிடு, எனக்கு அந்த குறையை தீர்த்து வச்சிருன்னு ரப்புட்ட பிரார்த்தனை செய்யலாமே தவிர நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது? யார் மேலேயாவது பழியை போட்டக்கூடாது. யார் மேலேயாவது எதன் மீதாவது பழியை போட்டு இதனால தான் எனக்கு இந்த கஷ்டம், அதனால தான் அந்த கஷ்டம் சொல்லவே கூடாது. அதுக்கு பேர் தான் சகுனம்ங்கிறது. அந்த சகுனத்தை ரசூலுல்லாஹ் நினச்சினாங்க, தீயரத்தை சகுனம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது, சகுனங்கிற நம்பிக்கை இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நம்ம கட்டுற வீடுகள் எந்த மாதிரி வீடு நீங்கள் கட்டினாலும் சரி அதுக்கும் உங்களுடைய செல்வம் பெருகுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த மாதிரியான மனைவி வந்தாலும் சரி உங்களுடைய ரிசுக்கு பெருகுவதற்கு ரிசுக்கு போகிறதுக்கு அவள் காரணம் கிடையாது. அவளுக்கு உரிய ரிசுக்கு அல்ல அவருக்கு கொடுப்பான், அவங்க கையில் தருவான். அவளுக்கு ஒன்று தான் இருக்கே தவிர அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குமே ஆனால் அதை மாற்றிக்கணும். வீடுகளில் ஒரு வீட்டில் தொடர்ந்து துன்பம் வந்துச்சுன்னு சொன்னால் இந்த வீட்டை மாறினால் துன்பம் போயிடும்னு நினைக்கிறீங்களே, அது ஒரு மடத்தனம். அது போகவே போகாது. அல்லாஹ் எழுதின வரைக்கும் அது இருக்கும். எப்போ போகணும்னு நினைக்கிறான்னு அப்போ போயிடும். அப்போ எந்த ஒரு துன்பம் வந்தாலும் ரப்பிடத்தில் துஆ செய்வதைத்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுமே தவிர இதுக்காக வேண்டி அவன்கிட்ட போகிறது, மந்திரவாதத்தை போகிறது, தாயத்தை, இதுக்கெல்லாம் எல்லாம் அதுதான் வரும். இந்த துன்பங்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த துன்பம் எதனால் வருதுன்னு விளங்காமல் அப்போ ஏதாவது பரிகாரம் செய்யலாமான்னு போய் அவன்கிட்ட போய் கேட்குறது.
அவன் என்ன செய்வான், தாயத்தை போடுவான், என்னத்தை எழுதி தந்து அதுக்கு ஒரு காசை வாங்கிக்கிடுவான், தட்டு எழுதி குடிப்பான், இதை கரைச்சி குடிப்பான், இது தலையை துளசி ஊற்றி கேட்பான். இப்படின்னு சொல்கிறத நம்பி ஏமாறுக்கலாம். என்ன காரணம்? உங்களுக்கு விதி நம்பிக்கை இல்லாத காரணம். இது ஏன் ஏற்படுது? நம்மளையெல்லாம் படைச்ச ரப்பு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் டிசைட் பண்ணுறான். அவன் டிசைட் பண்ண ஒன்றை இந்த தாயத்தை மாற்றிடுமா, தட்டு மாற்றிடுமா, எதுவும் மாற்றிடுமா, இந்த பொம்பளை மாற்றிடுவாளா, இந்த வீடு மாற்றிடுமா, இந்த வாகனம் மாற்றிடுமா, நம்ம நண்பன்மா இல்லையா? எதுவும் மாற்றாது. அவன் எதை தீர்மானித்திருக்கிறான்னு அது நடந்தே தீரும். அதை எவனாலையும் மாற்ற முடியாது, அவனால் மட்டும்தான் மாற்ற முடியும். லா முபத்திலி கலிமாத்தில்லா, அல்லாஹ் எழுதின விதியை மாற்றுறவன் எவனும் கிடையாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான். குர்ஆனில் என்ன செய்கிறான்னா, லா முபத்திலி கலிமாத்தில்லா, அவன் எழுதின எழுத்துக்களை மாற்றி அமைக்கிற எவனும் கிடையாது. அவன் ஒன்று அவன் வேண்டாம் மாற்றுவான், யாரும் கிடையாதுன்னு சொன்னால் அவன் வேண்டாம் மாற்றுவானே தவிர. அப்போ உங்களுடைய முடிவு என்னவாக இருக்குன்னு, ஒரு கல்யாணம் பண்ண பிறகு உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் கல்யாணத்தை காரணம் காட்டாதீங்க. உங்களுக்கு கஷ்டம் வர்ற நேரத்துலையும் கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோதான். கஷ்டம் வரும் நல்லா எழுதி வச்ச நேரத்தை பார்த்து நீ கல்யாணம் பண்ணியிருக்கிறீ, அதனால கஷ்டம் வந்துச்சு நினைக்கணுமே தவிர அதை வச்சு பணைகளும் வெறுத்து திலாக்கெல்லாம் சொல்லிடுறாங்க. கல்யாணம் பண்ண உடனே வியாபாரம் நஷ்டமாக போயிடும், கல்யாணம் பண்ணிட்டு வருவான், வியாபாரம் நஷ்டமாக போயிடும். இவள் சரியில்லை, இவளை வீட்டை விட்டு அனுப்புனா தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அம்மாக்காரி சொல்லுவாள். அதை கேட்டு விவாகரத்து பண்ணுறான். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு தர வேண்டிய ரிஸ்க் எல்லாம் எனக்கு தந்திருக்கான்னு நினைக்கணுமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னு கேட்டால், இந்த விதி நம்பிக்கையில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். விதி நம்பிக்கை மட்டும் அழுத்தமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த துன்பம் வந்தாலும் சரி நம்ம அல்லாவிடத்தில் முறையிடுவோமே தவிர இந்த மாதிரி கண்டவன் டைம் ஈமானை இழக்க மாட்டோம். ஈமானை இழக்கிறது மட்டும் இல்லை, உறவை பிரிக்கிறது, சண்டை போடுறது, ஒருத்தனால தான் எனக்கு ஏற்பட்டுச்சுன்னு அவனை வெறுக்கிறது. பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருப்பான்னு வைங்களேன், அவன் மூஞ்சில் முடிச்சதுனால எனக்கு எல்லாமே அவனை வெறுத்துடுறது. இப்படி எதுக்கு வெறுக்கிறீங்க? அவனால் உனக்கு ஏன் ஏற்படுது? இதை விளங்குறதே கிடையாது. அதனால் உங்களுடைய எந்த ஒரு கஷ்ட நஷ்ட உலகத்தில் வந்தாலும் சரி, அதுக்கு காரணம் உங்களுக்கு எழுதப்பட்ட விதி தானே தவிர நீங்கள் செஞ்ச நல்லறங்களும் கிடையாது, நீங்கள் இருக்கிற வீடும் காரணம் கிடையாது, நீங்கள் செஞ்ச கெட்ட காரியமும் கிடையாது. நீங்கள் பெரிய நஷ்டமாயிட்டீங்க, மகா கெட்டவன்னு சொல்ல முடியுமா? அப்போ சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்களா, மகா கெட்டவர்களா? ரசூலுல்லாஹ் வறுமையில் கிடந்தாங்களா, மகா கெட்டவங்களா? அப்போ கெட்டவங்களாக இருக்குது அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. எந்த விஷயத்துக்கும் இந்த அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை தவிர வேறு எதை காரணம் காட்டினாலும் அதை ஈமானில் நீங்கள் குறைபாடு உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். அது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான்ல ஒரு ஈமானை. ஜிப்ரீல் வருவார், ரசூல்லாட்ட என்ன செய்வார், ரசூல்லாவுக்கு பக்கத்தில் மனித வடிவத்தில் உட்கார்ந்து என்ன செய்வார், ஒரு கேள்வியாக கேட்பார். அப்போ ஈமான்டா என்னென்னு கேட்கும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, அன் தூமின பில் கதிரி குல்லிஹி, முழுசாக நீ விதியை நம்பணும். அதான் ஈமான். நிறைய கேள்வி பதில் இருக்கும், அதில் முக்கியமான அம்சம் விதியை முழுசாக நம்பணும்னு ஜிப்ரீல் சொல்லுவார். அப்போ ஜிப்ரீல் சொன்ன உடனே ரசூல்லா சொன்ன உடனே ஆமாம் நீ கரெக்டாக தான் சொல்கிற அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நம்ம போயிடுவார். வந்த ஒரு ஜிப்ரீல் ரசூல்லா விளக்குவாங்க. அப்போ ஈமானை கற்றுக் கொடுக்க வந்த ஜிப்ரீல் மூலமாக நமக்கு கிடைச்ச பாடமே என்னென்னு கேட்டால், விதியை நீங்கள் நம்புறது என்பது அது இருந்தால் தான் ஈமான் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லைன்னா நீங்கள் முஸ்லீமாக இருந்த அர்த்தமே கிடையாது. அல்லாஹ் தான் டிசைட் பண்ணுறாங்க, நீ நம்பலைன்னு சொன்னால் முஸ்லீமாக இருந்த அர்த்தமே கிடையாது என்பதை விளங்கி கொள்ளணும். அதனால் வீடுகள் கட்டுவதற்கு உங்களுக்கு எது வசதியோ, காற்றோட்டத்துக்காக வேண்டி ஜன்னலை மாற்றி வைக்கிறேன்னா வைக்கலாம். இங்கே ஜன்னல் இருக்குது, காற்று வர மாட்டேங்குது, அடிச்சுட்டு அங்கிட்டு வைங்க. அது என்ன காரணமாக இருக்குன்னு, காற்று வரலைங்கிறதுக்காக வேண்டி இருக்கலாம், அல்லது உயரம் ஹைட்டாக இருந்தால் மண்டையில் இடிக்குதுங்கிறதுக்கான வசதி கட்டுங்க. இதெல்லாம் வசதியை பொறுத்து செய்கிறது. வீடுகள் எந்த மாற்றம் வேணாலும் செய்யலாம். படி ரொம்ப பெருசாக இருக்குது, ஏற முடியலைன்னா சின்னதாக்கி ஒரு 4 படி 6 படி ஆக்குங்க. இதெல்லாம் வசதிக்கு செய்கிறது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வசதிக்கு காரணம் காட்டாமல் நீங்களாக ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இது இந்த பில்டிங்க்கு 4 படி தான் இருக்கணும், இந்த பில்டிங்க்கு 3 படி தான் இருக்கணும், 3 படி இருக்கிற இடிச்சு விட்டு 4 படி ஆக்குவாங்க, அல்லது 2 படி அப்படி ஆக்குவாங்க. இருக்கிற இடிச்சு விட்டு பாத்ரூம் இடிச்சு விட்டு என்ன செய்வான், அங்கே போய் சமையல் கூட்டத்தை பார்ப்பான். சமையல் கூட இந்த மூலையில் இருக்கணும், சனி மூலையில் இருக்கணும், இந்த மூலையில் அது இருக்கணும்னு சொல்லி இவங்கெல்லாம் என்னத்தை எழுதி வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரியான மௌட்டியத்தில் விடுபடணும். வீடு சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் இருக்கிற நம்ம அடுத்தடுத்து பரம் பார்க்கலாம்.